இன்ஸ்டாகிராம் ரீசெண்டா ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவும் வேகமா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல எப்ஸ்டைன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009 அப்போ மைனர்ஸ் வந்துட்டு ரொம்பவும் மோசமான விதத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டும் டிராபிகிங் பண்ணிட்டும் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு 2019 அப்போ ஜெயில வந்து சூசைட் பண்ணிட்டாரு. சூசைட் பண்ணிட்டது வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு மிகப்பெரிய ஆளுங்களோட நேம்ஸ் அவரோட ஃபைல்ல இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இவரு சாகல, அதாவது இவர் வந்து சூசைட் பண்ணிக்கல, இவரை கொண்டுட்டாங்கன்னா எல்லாருமே சொல்றாங்களே தவிர இதற்கான எவிடன்ஸ் வந்துட்டு எதுவும் கிடைக்கல. அதே நேரத்துல இந்த ஃபைல்ஸ்ல வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்களோட நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப், பில் கிளின்டன் மற்றும் நம்ம மோடியோட நேமும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மோடியோட நேம் இருக்குதுன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவரு அந்த கிரைமை அக்யூஸ் பண்ணியிருக்காரு, கமிட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அவரு அந்த மிகப்பெரிய ஒரு பாலிட்டிஷியனா இருக்கனால அவரோட சோஷியலிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிருக்கலாமே தவிர இவரு அந்த கிரைம் வந்துட்டு கமிட் பண்ணிருக்க சான்சஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் ஒரு சில மிகப்பெரிய நேம்ஸ் வந்துட்டு ஒரு சில கிரைம்ஸ் வந்துட்டு கமிட் பண்ணிருக்காங்க.